ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மார்ச், ஏப்ரல், மே 3 மாதத்துல உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா கர்ப்பிணிகள் இந்த 3 மாதங்கள் என்ன பண்ணணும்? டெலிவரிக்கு போகும்பொழுது நம்ம என்னலாம் எடுத்துட்டு போகணும்? டெலிவரி முடிந்த பிறகு நம்ம எப்படி இருக்கணும்? குழந்தைய வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும்? என்னெல்லாம் டெலிவரிக்கு அடுத்து என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 3 மாதத்துல நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்? டெலிவரி முடிந்து நம்ம என்னலாம் கண்டிப்பா செய்யவே கூடாது? அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்மளுக்கு டெலிவரிக்கு போறதுக்கு முன்னாடியே 8வது மாதத்திலேயே நம்ம டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணி வச்சிரணும். உங்களுக்கு தனியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீட்ல யார் வரப்போறாங்களோ, அவங்களுக்கு தனியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு தனியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, இப்ப நார்மலா ஒரு சிலர் வந்து குழந்தைக்கு வந்து புது துணி வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனா நார்மலா நீங்க துணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு, அதுக்கடுத்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு புது துணி போட்டா குழந்தைங்களுக்கு வந்து ரேஷஸ் மாதிரி கூட வரும். ஸோ நீங்க வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அ நீங்க ஒரே இதா பேக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். தனித்தனியா யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீங்க போகும்பொழுது, நீங்க ஃபர்ஸ்ட்டு எப்ப அ பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்றீங்களோ, அந்த ஸ்கேன்ல இருந்து இப்ப வரைக்கும் எந்தெந்த ஸ்கேன் வந்து பார்த்துருக்கீங்க, என்னென்ன மெடிசின்ஸ் வந்து சாப்பிடுவீங்க, அது எல்லாமே தனித்தனியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல என்ன ஃபைல் இருக்கு, எல்லாமே உங்க வீட்ல இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியிற மாரி வச்சுக்கோங்க. இப்ப அதே மாதிரி ஃபீடிங் நைட்டி ஒண்ணு, ஃபீடிங் டாப் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஃபீடிங் நைட்டி வந்து குறைஞ்சது 3லேருந்து 5 நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்கர்ட்டும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஸ்கர்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மேபி உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாரி ஃபீடிங் டாப் வந்து நீங்க டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்ப இந்த 3 மாதத்துல நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும்னா, விளக்கெண்ணெ குளியல், அது மட்டும் இல்லாம விளக்கெண்ணெ ஆம்லேட், ஸ்குவாட்டிங் எக்சர்சைஸ், வாக்கிங், அ பட்டர்ஃப்ளை யோகா. இத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகும். இத தவிர சோம்பு கசாயம், ஜீரக கசாயம் இது வந்து எடுத்துக்கலாம். சோம்பு கசாயம் வந்து 8வது மாதத்திலயும், ஜீரக கசாயம் வந்து 7வது மாதத்திலயும் எடுத்துக்கொள்ளணும். வாக்கிங் வந்து நீங்க 5வது மாதத்திலருந்தே நீங்க வாக்கிங் போகலாம். விளக்கெண்ணெ குளியல் வந்து காலையிலயும் குளிக்கலாம், நைட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப மழை காலமா இருந்ததுன்னா தவிர்த்துக் கொள்ளலாம். வெயில் காலமா இருந்ததுன்னா, நீங்க காலையிலயும் குளிக்கலாம், நைட்டும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் குளிக்கலாம். ஆனா, அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ்க்கு மேல நம்ம விடக்கூடாது. ஏன்னா, இது அதிகமான பாடியில கூலிங்க வந்து ஏற்படுத்தும். ஸோ, சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க விளக்கெண்ணெ குளியல் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. விளக்கெண்ணெ ஆம்லேட் வந்து வாரத்துல 1 நாள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த விளக்கெண்ணெ குளியல் 7வது மாதத்திலருந்து தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். விளக்கெண்ணெ ஆம்லேட் 8வது மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 9ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா தான், நீங்க விளக்கெண்ணெ ஆம்லேட் வந்து எடுத்துக்கொள்ளணும். இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அந்த நேரத்துல நெறைய பேர் நம்மள வந்து பார்க்க வருவாங்க. அந்த நேரத்துல எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காராதீங்க. அப்படி உட்காரும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு சிலருக்கு செக்ஷனா இருக்கலாம். அடி வயித்துல தையல் போட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு நார்மல் டெலிவரியே இருந்து, அவங்களுக்கு வந்து பிறப்புறுப்புல வந்து தையல் போட்டிருப்பாங்க. அது எபிசியோட்டமின்னு சொல்லுவோம். அப்படி போடும்பொழுது உட்காந்து உட்காந்து எந்திரிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் வலி வந்து அதிகமாகும். அதே மாதிரி இப்போ ஒரு தடவ ஃபீட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணதுலேருந்து ஒரு டவலோ, ஒரு துணியோ மேல போட்டு ஃபீட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம அடுத்து குழந்தை வந்து அதையே வந்து பழக்கிருவாங்க. இப்போ ஒரு வெளியில ட்ரெயின்ல போகும்பொழுதோ, ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது, குடுக்கும்பொழுது அந்த துணிய கீழ எடுத்து போட்டுரும். நீங்க கரெக்ட்டா அந்த இது மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பொறந்துருச்சு. அதாவது 3வது நாள்ல இருந்தே குழந்தைய வந்து சூரிய வெயில் காலையில 7 டூ 8 மணி அடிக்கிற வெயில்ல வந்து குழந்தைய வந்து நல்லா சூரிய வெயில்ல வந்து காமிங்க. அப்படி காமிக்கும் பொழுது, குழந்தைக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கண்ணோட வளர்ச்சி, கண்ணோட அந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைக்கே ஒரு ஏஜ் ஆகும் பொழுது கூட, அந்த கண்ணாடி போடுற இது வந்து வராது. ஏன்னா, கண்ணுக்கு வந்து அந்த அளவு ரொம்ப நல்லது. இந்த வெயில்ல க க காமிக்கிறது. ஏன்னா, இது விட்டமின் டி வந்து நம்மளுக்கு இயற்கையாவே கிடைக்கி, குழந்தை வந்து நார்மலா பொறந்துட்டாலே, நம்மளுக்கு இந்த விட்டமின் டியும், இரும்பு சத்து டானிக் தான் குடுப்பாங்க. மல்டி விட்டமின் டானிக் தான் குடுப்பாங்க.
குடுப்பாங்க. விட்டமின் டி வந்து நம்மளுக்கு இயற்கையாவே கிடைக்குது. ஸோ ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க. ஆனா 7 டூ 8 மணி இந்த வெயில்ல தான் காமிக்கணும். மத்த வெயில்ல வந்து காமிக்காதீங்க. இப்ப நம்மளுக்கு குழந்தை பொறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து தாய்ப்பால் வந்து குடுப்பாங்க. முதல் 3 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தாய்ப்பால் வந்து ரொம்ப அதிகம் சுரக்கும்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை வந்து ஃபர்ஸ்ட்டு சரியா குடிக்க தெரியாது. வயிறும் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் குடிச்சுட்டு தூங்கிரும். அடுத்து 5 மினிட்ஸ் குடிக்கும். இப்படி இது பண்ணும்பொழுது ஒரு சிலர் நெனைப்பாங்க, குழந்தைக்கு பால் பத்தலையோன்னு நெனைப்பாங்க. நீங்க ஒரு தடவ டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, ஃபார்முலா மில்க் அதாவது பவுடர் மில்க் போறது ரொம்பவே நல்லது. இப்ப நீங்க வீட்ல இருந்து வரும்பொழுது, இன்னொன்னு ரொம்ப முக்கியமா எடுத்துட்டு வர்றது நம்ம பார்த்தோம்னா, ஆதார் கார்டு. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஆதார் கார்ட்ல இருக்கிற நேம் வச்சு தான் எழுதுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து நீங்க சொல்ற நேம் எழுதும்பொழுது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம். நீங்க என்ன மிஸ்டேக் அந்த இடத்துல இல்ல அவங்க கவனிக்காமல் கூட சம்டைம் எழுதலாம். அதே மிஸ்டேக்கோட தான் உங்களுக்கு வந்து குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டும் வரும். அது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பொறந்துருச்சு. நம்ம உடனே வீட்டுக்கு போகணும்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஆனா அப்படி போகாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பெயின் இருக்கு, இங்க ஆறல, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்க சொன்னா கூட இருந்துட்டு நல்லா புண்ணெல்லாம் ஆறுன பிறகு நீங்க வீட்டுக்கு போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, நீங்க ஒன்ஸ் நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, குழந்தையும் தூக்கிட்டு தான் அடுத்து நீங்க வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அது இன்னுமே ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம, இப்போ குழந்தை பொறந்துருச்சு ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஒரு தடவ தைராய்டு செக் பண்ணிக்கோங்க, ஒரு தடவ சுகர் செக் பண்ணிக்கோங்க, ஒரு தடவ பிபி செக் பண்ணிக்கோங்க. ஹீமோகுளோபினும் ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம குழந்தைக்கும் தைராய்டு கண்டிப்பா செக் பண்ணுங்க. சுகர், தைராய்டு 2மே செக் பண்றது ரொம்பவே நல்லது. ஒரு 1 மந்த் ஒன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறந்த 30 நாள்ல குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுக்கா? குழந்தை வந்து எப்படி இருக்கு? எல்லாமே போய் ஒரு தடவ திரும்பவும் ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இத தவிர குழந்தைக்கு வந்து 45 டேஸ் 105வது நாள் ஊசி, 65வது நாள் தடுப்பூசி கண்டிப்பா எல்லா கர்ப்பிணிகளுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 3 தடுப்பூசியும் ரொம்பவே முக்கியம். இதுக்கு அடுத்து 10வது மாச தடுப்பூசி தான். குழந்தையோட முதல் 1000 நாட்கள்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே முக்கியமான நாட்கள். ஆ நெறைய பேர் வந்து தலைக்கு குளிச்சா குழந்தைக்கு சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனா மேக்ஸிமம் நீங்களும் குழந்தை தூங்கும்பொழுது குளிச்சுட்டு நல்லா தலைய வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் வந்து கர்ப்ப காலத்தில நெறைய மெடிசின்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். கரெக்ட்டான நேரத்தில எடுத்துப்போம். நம்மளோட குழந்தை ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணுன்ட்டு. ஆனா நம்ம டெலிவரி முடிஞ்சு எந்த டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பா குடுப்பாங்க. 3 மாதத்துக்கு கண்டிப்பா நம்மளுக்கு கால்சியம், விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் வந்து குடுப்பாங்க. இத வந்து நம்ம யாருமே போட மாட்டோம். நமக்கு தான் டெலிவரி ஆயிடுச்சுல, இனிமே எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு. ஆனா கண்டிப்பா அப்படி செய்யாதீங்க. நார்மலா அ கர்ப்ப காலத்தில எந்த அளவு நீங்க கேர் பண்ணிக்கிட்டீங்களோ, அத விட 2 மடங்கு நீங்க டெலிவரிக்கு அடுத்து கேர் பண்ணிக்கிடணும். ஏன்னா, உங்களுக்கு இம்யூனிட்டியோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம பாடியில பழைய உடல்நிலை வர்றதுக்கு குறைஞ்சது 1 இயராவது ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த அளவு நீங்க கரெக்ட்டா நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லாம் நம்ம சாப்பிடும்பொழுது, நம்மளுக்கு கரெக்ட்டான அளவு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்குமான்னு தெரியாது. நீங்க இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து இதுலருந்து கிடைக்கலாம். ஸோ, கண்டிப்பா டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கொள்றது. முதல் 3 மாதம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சிலர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ, 3 வருஷம் கழிச்சோ, இடுப்பு வலி, முதுகு வலி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, குழந்தை பிறந்த அந்த ஒரு 6 மாதங்கள் வந்து அவங்கள சரியா பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ரீசனா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா எப்ப நம்மளுக்கு டெலிவரிக்கு அடுத்து எப்ப இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். கர்ப்பிணிகள் ஒரு சி செக்ஷன் பண்ணீங்கன்னா, அவங்களுடைய உடல்நிலை வர்றதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும்ன்னு சொல்லுவாங்க. அதுவே நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா, குறைஞ்சது 6 மாதமாவது கேப் இருக்கணும். அல்லது குறைஞ்சது 4 மாதங்களாவது கேப் இருக்கணும். அல்லது உங்களுக்கு நீங்க சி செக்ஷன் பண்ணீங்கன்னா, குறைஞ்சது 6 மாதங்களாவது கேப் இருக்கணும். நீங்க அடுத்த குழந்தைக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா, குறைஞ்சது 2 வருடங்கள் அ கேப் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும்? உங்களுக்கு நெறைய டவுட் இருக்கும். அ தாய்ப்பால் அதிகமா சுரக்கிறதுக்கு கருப்பட்டி மற்றும் பூண்டு வந்து அதிகமா வெறும் வயித்துல வந்து எடுத்துப்பாங்க. அப்படி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கர்ப்பப்பையில இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பால் எடுத்துக்கோங்க, நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நெறைய பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தாய்ப்பால வந்து அதிகப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்